நம்முடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும், நம்முடைய வேட்பாளர்கள் அண்ணன் சிவா, திரு ரங்கன், அங்காளன், சகோதரர் சம்பத், அரிமான் குமரி, செந்தில்குமார், அவைத்தலைவர் திரு சிவகுமார், அவர்களுடைய கூட்டணி கட்சி சகோதரர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, திராவிட கழகம், எஸ்டிபிஐ, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோல்வி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா, சரவணன், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ், அகிலன், தமிழ், முகிலன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகள் சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் அவர்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய புதுச்சேரி எப்போதுமே வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய புதுச்சேரி மண் அன்பான மண். அப்படிப்பட்ட புதுச்சேரியில இன்னைக்கு எப்படியாவது பாசிச பாஜக சக்திகளோட ஊடுருவல் இந்த புதுச்சேரியில இப்ப அதிகமாயிடுச்சு. பாஜகவுடைய மக்கள் விரோத திட்டங்கள்லாம் சோதிச்சு பாக்குற இடமா இன்னைக்கு புதுச்சேரிய பாஜக மாத்திட்டு இருக்கு. பாஜகவுடைய கொள்கை, புதிய கல்வி கொள்கையை இன்னைக்கு புதுச்சேரியில அமல்படுத்திட்டாங்க. புதிய கல்விகளுக்கு மூலமாக இன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் பாஜகக்குள்ள அமல்படுத்திட்டாங்க. நம்முடைய வருங்கால இளம் தலைமுறையுடைய எதிர்காலத்தை கெடுக்கிற திட்டங்கள்லாம் இன்னைக்கு ஒவ்வொன்றா புதுச்சேரியில நிறைவேற்றி வராங்க. ஆனா பாஜகவுடைய எந்த சதி திட்டங்களையும் தமிழ்நாட்டுல நுழைய விடாம தடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர், நம்முடைய தலைவர் அவர்கள். இந்த முறை நாம நிரூபிச்சு காட்டணும், புதுச்சேரி மண் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய மண் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்னா இருந்தா, ஒரே கூட்டணியா இருந்தா வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு மோடி சொல்றாரு. இன்னொரு என்ன சொல்றாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார்னால இன்னைக்கு புதுச்சேரியில ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்திருக்கா, ஏதாவது உரிமைகள் வந்திருக்கா? ஆனா திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த சிங்கிள் இன்ஜின் மூலம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுல முதல் முறையாக 2% வளர்ச்சியை 11.19% வளர்ச்சியை நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல எப்படி அதிமுக தோல்ல ஏறி நின்று பாஜக சவாரி செஞ்சுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இங்க புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தோல்ல ஏறி இங்க பாஜக சவாரி செஞ்சுட்டு இருக்கு. உண்மையிலே புதுச்சேரி மக்கள் மேல ஒன்றிய அரசுக்கு உண்மையிலே அக்கறை இருந்ததா? புதுச்சேரி மக்களுக்கான இந்த மாநில மக்களவை மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை, நீண்டவர்கள கோரிக்கை, மாநில அந்தஸ்து கொடுத்தாங்களா? கிட்டத்தட்ட 16 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் இது அவங்க செய்யல. மோடியால செய்ய முடியாதுன்னு கிடையாது, மோடிக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா புதுச்சேரிக்கு தமிழ்நாடு மாதிரி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும். தமிழ்நாடுல எப்படி முயற்சிக்கிறாங்களோ எடப்பாடி பழனிசாமி மூலமா, அதே மாதிரி புதுச்சேரியும் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு பாஜக நினைக்குது. புதுச்சேரியில இப்ப ஆளுநர் கையில தான் எல்லா அதிகாரமும் குவிஞ்சு கிடக்கு. மாநில அந்தஸ்து வந்துச்சுன்னா ஆளுநருக்கு அந்த அதிகாரம் பவர் இல்லாம போயிடும். ஆளுநரை வச்சே புதுச்சேரியை ஆண்டுலான்னு ஒன்றிய பாஜக நினைக்குது. சட்டசபையில இருந்து எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டுல தான் சட்டசபையில இருந்து முறையா ஆளுநரே வெளிநடப்பு பண்ணிட்டு போனாரு. புதுச்சேரியில இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஆளுநருடைய தலையீடு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இங்க மதிப்பு இல்ல. ஒன்றிய அரசு நியமிச்ச ஆளுநர் தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா புதுச்சேரிய டெல்லியில இருந்து ரூல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த நிலைமையை மாற்றணும்னா நீங்க அனைவரும் ஆதரிக்க வேண்டிய கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல இந்த மாநில மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கோம். அதையும் தர்றதுக்கு ஒன்றிய அரசு மறுக்குது. புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி அரசு மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு உங்களுக்கே தெரியும். பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட்ல ஊழல், மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் வழங்கினதுல ஊழல், ஸ்மார்ட் சிட்டி கட்டுனத ஊழல், எல்லா துறைகளையும் இன்னைக்கு புதுச்சேரியில ஊழல் நடந்திருக்கு. வர்ற தேர்தல்ல தமிழ்நாடு எப்படி என்டிஏ கூட்டணியை விரட்டி அடிக்க போறோமோ
தயாரா இருக்குமோ அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நீங்க என்டிஏ கூட்டணிய நடத்தி அடிக்க வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். நாளை மறுநாள் தேர்தல் பாஜகவுடைய ஆணவத்துக்கு முடிவு கட்டுற தேர்தல், அதை மறந்துடாதீங்க. எனவே நம்முடைய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வேட்பாளர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற வைக்கணும்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயம் உங்களுடைய வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க, உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க. இங்கே பல்வேறு வாக்குறுதிகளையும் நாம கொடுத்திருக்கிறோம், அதையும் நினைவுபடுத்த விரும்புறேன். புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டு ஆட்சி அமைந்த ஒரே ஆண்டுல 10,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும், உதவித்தொகை வழங்கப்படும் வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்பத்திற்கு 20 லட்சம் அளவிலான மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டம், அதாவது புதுச்சேரியிலும் மூத்த குடிமக்கள் இனிமே வெயில்ல ரேஷன் கடைக்கு வர தேவையில்லை, அவங்களோட ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்து தீரும். அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம். புதுச்சேரியில புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். ஏஎப்டி, சுதேசி, பாரதி பஞ்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அதை நவீனப்படுத்தி ஜவுளி பூங்கா தொடங்கப்படும். அதேபோல இன்னொரு காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசால மூடப்பட்டுள்ள கூட்டுறவு ஆலை, நூற்பாலை, பாப்ஸ்கோ, பான்டெக்ஸ், அமலசுரவி போன்ற நிறுவனங்களுக்கு புத்துயிர் ஊட்டி அதெல்லாம் திறக்கப்பட்டு நவீனமயப்படுத்தப்படும். புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரியில போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறதுக்கு புதிய மேம்பாலங்கள் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கப்படும். புதுச்சேரியிலும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாட்டில் எப்படி பண்ணிருக்கோமோ அதே மாதிரி புதுச்சேரியிலும் விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ள வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் புனர்வைக்கப்பட்டு மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடித்தர செய்வீங்களா? அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்ற தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டு மட்டும் இல்ல புதுச்சேரியில் சேர்த்து திமுக கூட்டணி வென்று செய்கிற சாதனையை படைப்போம். நன்றி, வணக்கம்.